அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால், ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் அப்படிங்கிற ஒரு துவாவை மார்க்க விஷயங்கள்லையும் சரி, உலக காரியங்கள்லையும் நம்முடைய மனம் தடம் புரண்டு விடாமல் இருப்பதற்காக, மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை என்ற அடிப்படையில் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். இந்த குர்ஆனிலே இந்த துவா வருகின்றது, இரண்டு இடத்துல வருகின்றது. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 250வது வசனமாகவும், ஆல இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தில் 147வது வசனமாகவும் இது வருகின்றது. அந்த வசனத்திற்கு முன்பு சில வரலாறுகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த துவாவை சொல்லுவார். போர்க்களங்களிலே நீங்கள் தைரியமாக நில்லுங்கள், அங்கே மன சோர்வு அடைந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி வருமோ வராதோ என்றெல்லாம், ஏனென்றால் அது ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலை. அப்ப நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் மனம் தடம் போட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த துஆவை சொல்லி தருகின்றான். நம்ம போர்க்களத்தில் இல்லை என்றாலும் கூட மார்க்க விஷயங்கள்ல நமக்கு சில நேரங்களில் இப்போ தொழில் செய்கின்றோம், அந்த தொழிலில் காசு பத்தல, அவனா பைக்கு போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க காசு. என்ன சார் உங்களுக்கு வேணுமா? இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு, கடைக்கு டேரெக்டாக வந்துடுவாங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட என்ன செய்வாங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் என்ன செய்ய ஃபோன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நல்லா அனுபவிச்சிருக்கு, கடை வச்சிருக்கோம் அப்படிலாம் வருவாங்க. அந்த இடத்துல உறுதியாக இருக்கணும். இல்லாட்டி என்ன செய்வோம், சரி கொடுங்க சார் விசிட்டிங் கார்டை கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுட்டு எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்போம்? தடம் பொருள் அந்த இடத்துல தான். பொருளாதாரத்தில் தான் மனிதன் செய்கின்றான், தடம் பொருள் விடுவான். அது வியாபாரத்துல பார்த்துக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றணும்ல, புள்ள ஊட்டியை காப்பாற்றணும்ல, என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த நேரத்தில் என்ன செய்வார் மனிதன்? தடம் பொருள் விடுவான். ஒரு மனிதன் பேங்க்ல போய் நகையை வச்சிருக்கிறேன், அந்த நேரத்தில் மனசு என்ன சொல்லுது? வேணாம், நகை போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நகை என்ன செய்யறது? வாங்கி வித்து போடணும். வாங்கி வித்துட வேண்டியது, நல்லா கொடுப்பேன். நான் 20 நகை பேங்க்ல வச்சேன், அது நம்முடைய நாளைக்கிற என்னுடைய மனைவியுடைய இதுல வச்சது. ஆனால் மனசு கேட்கல. ஒருத்தர் வர சொல்லி அவர் கொண்டது காசை கொண்டு வருவா. இப்பயும் நமக்கு அந்த நிலையில் வரலாம். காசை கொண்டு வர சொல்லி பேங்க்ல பணத்தை கட்டி அவரே நகை எடுத்துட்டு போயிருவார். அவருக்கு தேவையான நகை எடுத்துட்டு மிச்ச நகை கையில் கொடுத்துருவார். மனசு வருமா? யாருக்காவது வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நமக்கு கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அது வரும். எத்தனை நகை போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் இன்னொரு தடவை நமக்கு என்ன செய்வான்? அவன் கொடுத்தான், எடுத்துக்கொண்டான், மீண்டும் அவன் என்ன செய்வான்? கொடுப்பான். அந்த உறுதி இந்த பொருளாதாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ்வுக்கு இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்களுடைய காரியங்களை நாங்கள் எல்லை மீறி விட்டோம், எங்களுடைய காரியங்களை நாங்கள் தடம்போடு விட்டோம், தவறுகளை செய்து விட்டோம், ஆகினால் எங்களை நீ மன்னிப்பாயாக, வ ஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை உறுதியாக ஆக்கி வைப்பாயாக, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இறைவா, எல்லா நேரத்திலும் எங்களை தடம்புறாக செய்யாமல் எங்களுடைய பாவங்களை உறுதியாக மார்க்கத்தில் நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக அப்படிங்கிற இந்த துஆவை என்ன செய்யலாம்? கற்றுத்தருகின்றான். ஆகையினால் இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். ரப்பனா இக்ஃபிர் லனா, சொல்லுங்க, ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மேலும் வீண் விரயம் செய்வதை விட்டும் எல்லை மீறுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய பாதங்களை மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு நீ உதவி செய்வாயாக, காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக.
ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين அப்படிங்கிற இந்த நம்ம தமிழிலே என்ன செய்யலாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா